நல்ல வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நான் பலிபீடத்தின் அண்டையில வார்த்து விட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல வலது கையை உயர்த்துங்க. நல்ல வலது கையை உயர்த்தி அப்படியே சேர்ந்து நம்ம பாடி அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் நம்ம கொடுக்க போகிறோம். கொடுப்போமா? அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கைகளை கீழே போட்டு போய், பலிபீடத்தில் என்னை பரனே இந்த வேளை அடியேனை திருச்சத்தம் போல தாங்கி நடத்திடுமே. ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற குடும்ப கூடுகையில் உம்மை துதித்து ஆராதனை செய்து எங்களையே நாங்கள் அர்ப்பணம் பண்ணுவதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எஞ்சிருக்கிற பகுதிகளில் இன்னும் அதிகமாக உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசு நம்முடைய துதி ஆராதனைகளை சுகந்த வாசனையாக முகர்ந்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு விசை, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, put your hands together, hallelujah. நல்ல கரங்களை தட்டி, இயேசுவே எங்களை துதி ஆராதனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு நல்ல ஒரு விசை கரங்களை தட்டி, இயேசுவுக்கே துதி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே சகல கணமும் உரித்தாகுவதாக. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த குடும்ப கூடுகையிலே நாங்கள் குடும்பமாக பங்கெடுப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக, ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நான் சர்ச்சில் நேற்றுலாம் பார்க்கும்போது நிறையா யங்ஸ்டர்ஸை பார்க்க முடியல, ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்த மாதிரி இருக்குது. ஸோ என்னோடய வாழ்க்கையில் நான் அந்த மாதிரி வாழ்வு பிராயத்தை கடந்து இந்த ஸ்டேஜில் நாங்கள் இருக்கோம். நான் சொல்கிற இந்த டெஸ்டிமனி வந்து ஒருவேளை யூத்துக்கும் மேபி நம்ம கூடியிருக்கிற எல்லாருக்குமே இது பிரயோஜனமாக இருக்கும்ட்டு ஆவியானவர் இந்த வர்ஷிப் டைமில் ஆண்டவர் இதை சொல்கிறதுக்கு என்னுடைய இருதயத்தை உந்தி தள்ளினபடியினால் இந்த நேரத்தில் நான் அதை உங்களுடைய மத்தியில் நான் பகிரலாம் என்று ஆசைப்படுகிறேன். நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறந்து வளர்க்கப்பட்டவங்க நானும் என்னுடைய தங்கையும். எனக்கு ஒரு தங்கச்சி உண்டு. மம்மி டாடி ஒரு குட்டி ஃபேமிலி, நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஃபேத்தில் வளர்க்கப்பட்டோம். என்னோடய மம்மி பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே சண்டே கிளாஸ், விபிஎஸ், அப்புறம் எந்த ஒரு ஸ்கிரிப்சர் எக்ஸாம்ஸ் எதுவுமே நாங்கள் வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். எல்லாம் எங்களை கம்பல் பண்ணி உட்காந்து படிக்க வச்சு வசனம் படிக்க வைப்பாங்க. ஸோ அப்படி சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஊழியங்கள் கடந்து செல்வது, இந்த மாதிரி எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் வந்து கொடுத்துருந்தாரு. 2 பேருமே நல்லா படிப்போம். எந்த ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்ஸும் நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். அவ்வளோ ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்லேருந்து வளர்க்கப்பட்டோம். என்னுடைய வாழ்க்கையில் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் காணப்பட்டுச்சு. என்னென்னா, நைட் 8:30 வரைக்கும் அப்போ வந்து டிவியில் சீரியல்ஸ் போடுவாங்க. எங்கள் வீட்டில் சினிமா பாடல்களோ சினிமா எதுவுமே ஓடாது. ஆனால் இந்த சீரியல் நைட் ஒரு 7 o'clock ஆரம்பித்தா 8:30 வரைக்கும் இந்த சீரியலை உட்காந்து பார்ப்பேன் நான். 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ஸ்டேஜில் 6th 7th 8th அந்த வாலிப வயசுக்குள்ள அந்த என்ட்ரு ஆகும்போது இந்த ஒரு பாவத்துக்குள்ளாக இருந்தேன். ரொம்ப கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் எனக்கு புக்கை திறந்து படிக்கவே முடியும். அப்படி ஒரு அடிக்ஷன். 7 o'clock ஆகிடுச்சுன்னா எப்போ வரும், எப்போ நம்ம இந்த டிவியை ஆன் பண்ணலாம், எப்போ இதை பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். அப்போ கொஞ்ச நாள் ஆக ஆக ஸ்கூலில் இருக்கும்போதே எனக்கு நான் இன்றைக்கி நைட் இந்த சீரியலில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு திங்க் பண்ண தோணும்.
அப்படி ஒரு 8th வரைக்கும் அப்படி ஒரு அடிக்ஷனில் இருந்தேன். 8th ஸ்டாண்டர்டில் ஒரு நாள் நான் ஆண்டவரே ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் இருக்கிறேன், ஆனால் என்னையால் இந்த சீரியலை பார்க்காம இருக்க முடியலையே. ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் தான் அப்படி எனக்கு என்னுடைய பாவம் வந்து அப்படி உணர்த்தப்படுது. ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே உமக்காக நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஏசப்பா, உமக்காக இதை நான் தியாகம் பண்ணுறேன், எனக்கு தியாகம் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். இந்த சாக்ரிஃபைஸை நாங்கள் வந்து உங்கள் மேலே கொண்ட அன்புனால தான் நான் இதை வந்து விடுறேன், உமக்காக நான் இதை விடணும் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணேன். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள், என்னைக்கு நான் அந்த ஜெபத்தை பண்ணனோ அன்னையிலேருந்து எனக்கு வந்து அது அருவருப்பாக தோணுச்சு. அன்னையிலேருந்து இந்நாள் வரைக்கும் டிவியில் எந்த இதுவுமே என்னையால் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே சினிமாஸ் எதுவும் சீரியல்ஸ்லாம் பார்க்கவே மாட்டேன். வேறு ஏதோ ஒரு இதுனா கூட என்னால் ஒரு 1 மினிட்க்கு மேலே நின்று பார்க்க முடியாது. இது ஆண்டவர் கொடுத்த மெய்யான விடுதலை. 8th ஸ்டாண்டர்டில் நான் அதை விட்டேன். அது என்னுடைய சொந்த முயற்சினாலேயோ பலத்தினாலேயோ இல்லை, ஆண்டவர் கொடுத்த பலத்தினால தான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் வந்து அந்த ஒரு பூரண விடுதலை ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. மேலும் என்னைக்கு நான் அதை விட்டனோ அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கிரகிக்க முடியாத ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்னை வந்து ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார். 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாலேயும் நான் பாடுவேன், ஆனால் 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்போ அந்த இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரோ அன்னையிலேருந்து ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் படிப்படியான ஆசீர்வாதம், நான் நினைக்கிறதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வந்து என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். ஒருவேளை இந்த நேரத்தில் இங்கே கூடியிருக்கிற பெரியவங்களாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைங்களாக இருக்கட்டும், உங்களை அறியாமலே சில அடிக்ஷன்ஸ் இருக்கும். அது நிறையா இருக்குது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஈவன் பெரியவங்க கூட அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. இதிலேருந்து விடுதலை கொடுக்கணுன்னா ஒரே ஒரு வழி தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அதுலேருந்து விடுதலை கொடுக்க முடியும். நீங்கள் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கேட்கும் போது எனக்கு விடுதலை கொடுத்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில் அப்படி ஏதாச்சும் ஒரு காரியத்தில் நீங்கள் பிடிபட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே எனக்கு அதுலேருந்து ஒரு விடுதலையை கொடுங்க, இந்த கூடுகையிலேருந்து நான் கடந்து வெளியில் போகிறதுக்கு முன்பதாக நீங்கள் எனக்கு இந்த விடுதலை எனக்கு கொடுக்கணும். அந்த ஜெப நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ரொம்ப விருப்பப்பட்ட ஆண்டவர்கிட்ட இதை கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற விடுதலை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுப்பார். இப்போ கூட அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். அனைவருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாடல். தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கோடா கோடி தோத்திரம் ஏறெடுப்போ, ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை.
சரி, ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமாம், உங்களையும் என்னையும் இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தெய்வம் ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான். ஆமென். ஆமாம், மற்றவங்க உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது நம்முடைய குறைகளையே மிகைப்படுத்தி பேசுகின்ற உலகம். ஒருவேளை நம்ம கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புவோம். என்ன சொல்லி கொடுப்போம்? இவங்கிட்ட மாத்திரம் பேசிடாத, அது இருக்கா பாரு, சொல்லி கொடுத்து அனுப்புவோம். இல்லை, குறைகளை கண்டு நம்மை உலகம் குற்றஞ்சாட்டும். ஆனால் இயேசு அப்படி அல்ல, இருக்கிற வண்ணமாகவே நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தெய்வம். ஆமென். உங்களையும் என்னையும் விட்டு கொடுக்காதவர் ஆண்டவர் இயேசு ஒருத்தர் மாத்திரம்தான். ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன், ஆமென். அதை உணர்த்தும் வண்ணமாக ஒருவேளை புதிய பாடலாக இருந்தாலும் நல்ல கருத்துக்கள் மிக்க ஒரு பாடலை அன்பு பாஸ்டர் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த பாடல் உங்களுக்கும் தெரியும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். என்னை விட்டு கொடுக்காதவர் என்கிற அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை இப்பொழுது சிறப்பு பாடலாய் பாட கேட்போம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே.
என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. Praise the Lord. Hallelujah. சத்தமாய் ஹalleluya. நாங்கள் இலங்கை தேசத்தில் 3 நாட்கள் ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருந்தோம். எங்களை அழைத்து சென்ற பாஸ்டர் அவர்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு காப்பகத்துக்கு எங்களை அழைத்து சென்றார். அதுக்கு சரியாக சீஷோர்லேருந்து ஒரு 300 அடி தூரத்தில் தான் அந்த காப்பகம் இருந்தது. அந்த காப்பகத்துக்கு லகூன் என்று சொல்லி ஒரு பெயர் கொடுக்கிறார்கள். ஏன்னா 3 பக்கம் தண்ணி, ஒரு பக்கத்தில் வழியாக தான் வெளியே வர முடியும். அந்த காப்பகத்தில் ஏறத்தாழ 49 பிள்ளைகள் மற்றும் அந்த பாஸ்டர் அவருடைய மனைவி அவங்க பிள்ளைங்க சேர்த்து ஏறத்தாழ 53 பேர் அந்த காப்பகத்தில் இருந்ததாக அவர் எங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார். 2006 ஆண்டில் ஒரு மிகப்பெரிய சுனாமி ஒன்று இலங்கை தேசத்தை தாக்கினது. ஒரு நாள் இரவு அந்த பாஸ்டரும் அவருடைய மனைவியும் எப்பொழுதுமே கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற போட்டில் உள்ள இன்ஜினை மாத்திரம் கலட்டி வீட்டுக்குள்ளே வைத்து விட்டு உறங்க செல்வது வழக்கமா. ஏன்னா இரவு நேரத்தில் ஒருவேளை LTTE வரலாம், ஒருவேளை இலங்கை இராணுவம் வரலாம், ஒருவேளை இன்ஜினை எடுத்து விட்டு சென்று விடக்கூடாது என்பதற்காக போட்டில் உள்ள இன்ஜினை மாத்திரம் கலத்தி உள்ளே வைத்து விட்டு உறங்க செல்வது வழக்கம். ஒரு நாள் அந்த பாஸ்டர் தன்னுடைய இருதயத்தில் சற்று சஞ்சலப்பட்டபடினால இன்ஜினை கலட்டி உள்ளே வைக்கிறதுக்கு மறந்து போய்விட்டார், உறங்க சென்று விட்டார். மனைவி மாத்திரம் வெளியில் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. திடீரென்று கடலை பார்க்குறாங்க, கடல் ஆர்ப்பரிக்கிறது. 1 அடி பனை, 2 அடி, 3 அடி, 10 அடின்னு சொல்லி தண்ணி மேலே எழும்புது, உள்ளே போகுது, மேலே எழும்புது, உள்ளே போகுது. அதனுடைய ஆர்ப்பரிப்பு அதிகமான உடனே மனைவி பயந்து போய் வேகமாக தன்னுடைய கணவரை போய் தட்டி எழுப்புறா. அப்பா சீக்கிரம் வாங்க, கடல் ஆர்ப்பரிக்கிறது என்று சொல்லி தட்டி எழுப்பினோன்னா பாஸ்டரும் வேகமாக ஓடி வந்து பார்க்கிற வேகத்தில் அலை நேராக இவர்களை நோக்கி வர ஆரம்பிக்கிறது. என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. அவ்வளவு பிள்ளைகளையும் அவங்க கர்த்தர் கொடுத்த அந்த போட்டில் ஏற்றுனாங்களாம். ஆமாம், இயேசுவே எங்களை ரட்சியும் என்று சொல்லி போட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்ஜினை களத்தில் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணோன்னா போட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அலைக்கு நேராக எதிராக செலுத்தினாங்களாம். என்ன அற்புதம்! அந்த அலை நேராக ஊருக்குள்ளே செல்லுது, பல கிலோமீட்டர் தூரத்துக்கு ஊருக்குள்ளே செல்லுது. மீண்டும் கடலுக்கு திரும்பும் பொழுது ஏறத்தாழ 60,000 பேர் உயிரை வாங்கிவிட்டு கடலுக்குள் திரும்பினதான். 300 அடி தூரத்தில் உள்ள இந்த பாஸ்டரும் 49 காப்பகத்தின் பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் உயிரோடு காக்கப்பட்டார்களாம். ஹல்லேலூயா! நல்ல கரங்களை தட்டுங்களேன், நல்ல கரங்களை தட்டி ஆமென். இயேசு என்கிற இரட்சகரின் நாமத்தை எந்த தனி மனிதன், எந்த குடும்பம் உயர்த்துகிறார்களோ அங்கு பாதுகாப்பு உண்டு, அங்கு அற்புதங்கள் உண்டு. அதை உணர்த்தும் வண்ணமாக நல்ல ஒரு பழைய பாடல் பாடப்படுகின்ற வேளையில் நீங்களும் ஒரு பரிந்துரை பண்ணுங்க. ஆண்டவரே, குடும்பமாய் உடைய நாமத்தை எங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்துவோம் என்று சொல்லி அர்ப்பணிங்க. கர்த்தர் இந்த பாடலின் வரிகளின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. ஜீவனும்
எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இதயம் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவரேசோ, இதயம் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவரேசோ, நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவரேசு, நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவரேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. தீமை வளரும் எண்ணங்களை அகற்றச் சொன்னவர் இயேசு, தீமை வளரும் எண்ணங்களை அகற்றச் சொன்னவர் இயேசு, தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழகச் சொன்னவர் இயேசு, தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழகச் சொன்னவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நிறைய பாடல்கள் எழுதி கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. ஆமென். ஒரு சில பாடல்களை நாங்கள் பாடுகிறோம். பொதுவாக நாங்கள் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஆயத்தம் பண்ணின பாடல்களை மாத்திரமே பாடுவது வழக்கம். பட் இருந்தாலும் நீங்கள் விருப்பப்பட்டு கேட்கிறபடினால ஒரு சில பாடல்களை பாட கர்த்தர் உதவி செய்வாராக. பொதுவாக உங்களுக்கும் எனக்கும் எப்போ பாட்டு வரும் சொல்லுங்களேன்? சந்தோஷமா இருக்கும்போது. இது என்ன பிரதர்? எப்போ சந்தோஷம் வரும்? ஓ அப்படியா? ஆமாம், பாக்கெட் நிரம்பும் போது நிறைய பேருக்கு சந்தோஷம் வரும் இல்லை? ஆமாம். சிலருக்கு பாத்ரூமுக்குள்ளே போனால் பாட்டு வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், நானும் அப்படிப்பட்ட ஒரு சிங்கர். ஆமாம் ஆமாம், என் மனைவி ரியல் சிங்கர்னா நம்மெல்லாம் பாத்ரூம் சிங்கர்ஸ் தான். வேதாகமத்தில் மனிதர்களாகிய நமக்கு எப்போ பாட்டு வரணும் அப்படிங்கிறத வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும் பொழுது அவனுக்குள் பாட்டு உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. பாவத்துக்கு மரிக்கணும், நீதிக்கு பிழைக்கணும். இந்த அனுபவம் நமக்கு தேவை. இதை மையமாக வைத்து தான் நீங்கள் கேட்ட விருப்ப பாடலை என்னுடைய மாமா அவர்கள் எழுதினாங்க. ஒருவேளை இது கிறிஸ்மஸ் காலகட்டங்களில் அதிகமாய் நாங்கள் போகிற இடங்களெல்லாம் இந்த பாடல் கேட்கப்படுகிறது. அந்த பாடலை நீங்கள் கேட்டபடினால 2 கேட்டிருக்கிறீங்க. அதில் ஒரு பாடலை நாங்கள் பாடுகிறோம். பாட்டு பாடுவேன் இயேசு எனக்குள் வந்ததால். ரொம்ப அருமையான ஒரு பாடல், செமி கிளாசிக்கலாக. அந்த பாடலை இப்பொழுது பாட கேட்போம்.
இந்த மத்தியான நேரத்தில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு டேஞ்சரான நேரம் பார்த்துக்கோங்க. ஐ நோ தட் யுவர் பெல்லி வில் பி டான்சிங் லைக் எ ஜெல்லி. ஆமாம், எப்போ விடுவார், சாப்பிட்லாம், பாதி பேர் வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்கீங்க. ஆமேன். பிரதர் முடிப்பாரா, முடிக்க மாட்டாரா? உடனே ஒரு ஆமேன்னு சொன்னால் நல்லா இருக்குமே. இக்கட்டான நேரமாக இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு பட்சமாய் நாங்கள் கேட்கிறோம். உலகம் எங்கிலும் பயணப்படுகிறோம். இந்திய தேசத்தில் பிற மாநிலங்களுக்கு செல்லுகிறோம். தமிழகத்தில் மாவட்டங்கள் தோறும் இயேசுவே தெய்வம் என்பதை அழுத்த திருத்தமாக சத்தியத்தை சத்தியமாக எடுத்துச் சொல்வதற்கு, பாடலின் மூலமாக வார்த்தைகளின் மூலமாக அறிவிப்பதற்கு ஆண்டவர் இயேசு அடியவர்களாகி எங்கள் மீது தயவு பாராட்டியிருக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் எங்களுக்காய் ஜெபித்து கொள்ள பட்சமாய் கேட்கிறோம். பயப்படாது இருப்பீர்களாக, வேறு எதையும் கேட்கல, எங்களுக்காக ஜெபித்து மாத்திரம் கொள்ளுங்க, அது போதும். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லணும் ஹல்லேலூயா. ஆகவே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. நிறைய உறவின் முறைகளை ஆமாம் பார்க்குறதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம உறவின் முறைகள் தான். ஆனால் இரத்த சம்பந்தமாக நிறைய உறவு முறைகளை உங்கள் செயலராக இருக்கட்டும், அன்பு சகோதரர் ஆபிரகாமாக இருக்கட்டும், பழைய பிஷப் அவங்களுடைய சன் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்கள நான் பார்த்தது கிடையாது. ஆனால் பிஷப் ஐயா வந்து எனக்கு உறவின் முறை என்பதை நான் லேட்டராக புரிஞ்சு கொண்டு எங்கள் கிருபை நகர் ஆலயத்திற்கு என்னுடைய மகனுடைய கன்ஃபர்மேஷனில் ஐயா தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஐயாவோடு நாங்கள் பேசி குடும்பமாய் நாங்கள் படம் எடுத்து வைத்து கொண்டோம். ஆமாம், மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமென். ஐயாவுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. லாக்டவுன் பீரியடில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொன்னார். ஊழியத்தின் பாதையில் நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஆண்டவர் பிரசுரிக்க, அதை பிரிண்ட் மீடியாவில் இல்லை டெலிவிஷன் மீடியாவில், மாஸ் மீடியாவில் கொண்டு செல்வதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கல. ஆண்டவர் கொடுப்பாரையானா கர்த்தர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சாட்சிகளை மற்ற மக்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர் அது வரைக்கும் டைம் கர்த்தர் கொடுக்குற நேரத்தில், சொல்கிற நேரத்தில் தான் நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. நம்ம சொல்லாததுன்னா சொல்லக்கூடாது. ஆமென். ஆமாம், அந்த சோஷியல் மீடியாவில் யூடியூப் சேனல் ஒன்று கர்த்தர் ஸ்டார்ட் பண்ண சொன்னார். அதில் ஏறத்தாழ 1000+ வீடியோஸ் we have uploaded in our யூடியூப் சேனல். 1000க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நாங்கள் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம். அதில் பாடல்கள் உண்டு, குறுஞ்செய்திகள் உண்டு, நெடுஞ்செய்திகளும் உண்டு, அநேக அற்புத சாட்சிகள் உண்டு. ஐசியூவில் உள்ளவங்களெல்லாம் தொடப்பட்டு அற்புத சுகத்தை பெற்ற சாட்சிகளும் உண்டு. ஆகவே இலவசமாய் பெற்றதை நாங்கள் இலவசமாகவே கொடுக்கிறோம். ஆகவே இதை நீங்கள் கண்டுகளித்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல் தாளில் எங்கள் யூடியூப் சேனலை குறித்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நெட்டில் யூடியூப் டைப் பண்ணி வேர்ட் ஆஃப் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிஸ் சொல்லி டைப் பண்ணிங்கன்னா எங்களுடைய பதிவேற்றங்கள் எல்லாம் நீங்கள் கண்டுகளிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுகிற பட்சத்தில் இலவசமாய் நாங்கள் போடக்கூடிய புதிய பாடல்கள், இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ யாருமே சிடி போடுறதே கிடையாது, சிடி மூமெண்ட்ஸ் எங்கேயுமே கிடையாது. ஒன்லி த்ரூ சோஷியல் மீடியா அண்ட் தட் டு இன் யூடியூப் சேனல்ஸ் தான். யூடியூப்பில் தான் இப்போ எல்லா பாடல்களும் வருது, செய்திகளும் வருது. ஆகவே அதில் நாங்கள் பதிவேற்றம் பண்ணுகிறதெல்லாம் இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் உங்களோடு கூட சொல்லிக் கொள்வதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல கனிவான அன்பான ஒரு நல்ல ஒரு போதகர். உங்கள் போதகருக்கு ஒரு கரம் தட்டுவீங்களா? அடேங்க அப்பா, இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்கு ஐயா. ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2 நாட்களும் அன்போடு எங்களை ஏற்றுக்கொண்டு சொந்த உறவினர்கள் உபசரிக்கிற மாதிரி அவ்வளவு அன்போடு எங்களை உபசரிக்கிறாங்க. ஐயாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துக்கிறோம். அன்பு செயலர் சேகர் சார் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2 நாட்களும் எங்களோடு கூட அவங்களும் தோள் கொடுக்குறாங்க ஊழியத்தின் பாதையில். குறிப்பாக என்னுடைய அன்பு சகோதரர் உறவின் முறை ஆபிரகாம் பிரதர் அவர்களுக்காக, ஒரு துணைவியார் அவர்களுக்காக, மற்ற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா பேரையும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லிடுவேன். சொன்னால் நீங்கள் என்ன செய்ய முடியாது, செய்தி கேட்க முடியாது. ஆமேன்னு சொல்லி வீட்டுக்கு தான் போக முடியும். எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்படுகிறேன். உங்களில் ஒருவனாக என்னை நினைத்து என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டீங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் நம்ம ஜெபத்தில் தாங்குவோம். ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இணைந்து செயல்படுவோம், தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். ஹல்லேலூயா. தேவ ஜனம் இழக்கக்கூடாத ஒன்று இருக்குன்னா எதுன்னு சொல்லுவீங்க? தேவ ஜனம் இழக்கக்கூடாத ஒன்று இந்த உலகத்தில் இருக்குன்னு எதுன்னு சொல்லுவீங்க?
ரட்சிப்பு. வேற வேற சமாதானம். தேவ ஜனம் இழக்கக்கூடாத ஒன்று இந்த உலகத்தில் இருக்குமேயானா அது பரிசுத்தம் மாத்திரமே. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நீங்கள் அழகை இழந்துடலாம், சொத்தை இழந்துடலாம், உங்கள் படிப்பை இழந்துடலாம். இழக்கக்கூடாத ஒன்று இருக்குமேயானா என் ஆண்டவர் இயேசு விரும்புகிற பரிசுத்தம் மாத்திரமே. Without holiness you and I cannot close or draw closer to Jesus. இயேசுவோடு நெருங்க முடியாது. எனக்கு அன்பான தேவஜனமே, பரிசுத்தத்தை மாத்திரம் இழந்துராதீங்க. கைகூப்பி நான் போகிற இடங்கள் எல்லாம் சொல்லுவதுண்டு, பரிசுத்தத்தை மாத்திரம் இழந்துராதீங்க. பரிசுத்தம் மாத்திரம்தான் நம்மையும் இறைவனையும் இணைக்கக்கூடியதாகவே இருக்கும். அப்படியே ஒரு விசை கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபித்து, ஆண்டவரே என்னோடும் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி கேட்க போகிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மத்தியான வேளையில் உம்மை அறிந்த பிள்ளைகளாக ஒரு குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். காலையிலிருந்து இவ்வளவு நேரம் எங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறீர், எங்களை நடத்தி கொண்டே வருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிள்ளைகள் உதாரணத்துவமாக கொடுத்த நல்ல காணிக்கைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இன்னும் மேன்மைகளையும் நன்மைகளையும் அவர்கள் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. என்னை மறைத்து என்னோடும் திரளாய் கூடியிருக்கிற குடும்பத்தோடும் கர்த்தர் தெளிவாய் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் நான் கெஞ்சுகிறேன். ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை அடியேனும் கேட்க கிருபை செய்வீராக. சங்கீதக்காரன் ஜெபித்தது போலவே நாங்களும் ஜெபிக்கிறோம். அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானங்களும் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் பெரிதியாயிருக்கட்டும் அப்பா, எப்பொழுதும் பெரிதியாயிருக்கட்டும். கேட்கிற ஜனக்கூட்டங்களாக மாத்திரமல்ல, செயல்படுகிற பாத்திரங்களாக ஆண்டவர் இயேசு எங்களை மாற்றிவிட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தர் செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காலை ஆராதனையில தேவன் விரும்புகிற ஆலயம் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இந்த மத்தியான வேளையில தேவன் விரும்புகிற குடும்பம் என்கிற தலைப்பில் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணுமா? ஆண்டவர் இயேசு விரும்புகிற குடும்பமா இருக்கணும். ஒருவேளை உங்க பிள்ளைகிட்ட சொல்லி வளர்ப்பீங்க இல்ல, ஆமா தாத்தா பாட்டி இப்படியெல்லாம் இருந்தாங்க, நாங்க இப்படிலாம் இருந்தோம், எங்க மானத்தை கப்பல் ஏத்திராத. ஆமென். ஆமா, என்ன மாதிரி இல்லைன்னா கூட எங்க அப்பா மாதிரி உங்க தாத்தா மாதிரி இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்ல. ஆமா, முன்மாதிரிகளை விடுவதற்கு நம்ம விருப்பப்படுகிறோம். எனக்கு அன்பான தேவஜனம், இந்த மத்தியான வேளையில என் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிற தலைப்பு, தேவன் விரும்புகிற குடும்பமாய் நம்முடைய குடும்பம் இருக்குதா? குடும்பம் இருக்குதா? வேதாகமத்திலிருந்து ஒரே ஒரு மனிதனை மாத்திரம் ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அந்த மனிதனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஏன் விரும்பினார்? ஏன் விரும்பினார்? என்ன குணாதிசயங்கள் இருந்தது? வாட் இஸ் சோ ஸ்பெஷல் இன் தட் ஃபேமிலி? அந்த குடும்பத்தில் என்ன விசேஷமான காரியம் இருந்தது? அதை தான் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலர்ல நடபடிகள் எழுதும் பொழுது ரொம்ப அருமையாக எழுதுகிறார். திருப்புங்களேன், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக கண்களை திருப்புங்க. 1வது வசனத்தை எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. யாராவது ஒருத்தர் நிறுத்தி நிதானமாய் வாசிங்க ஐயா. எங்க ஐயாவுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கம்மா. ஆமா, வாசிங்க ஐயா. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். ஒரு 100க்கு அதிபதியை குறித்து வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அவன் பேர் என்ன? கொர்நேலியு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பொதுவாகவே ரோமர்களை தேவனை அறிந்த மக்களுக்கும் பிடிக்காது, எருசலேம் வாசிகளுக்கும் பிடிக்காது. ஏன்? ரோம சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள்,
ரோம பின்னணியத்தில் வருகிறவர்கள் தெய்வத்தை அறிந்த மனிதர்களுக்கு விரோதமாகவே செயல்பட்டதை சரித்திரம் காண்பித்துக் கொடுக்கிறது. ஆகவே யாரும் ரோமர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கொடூரமான மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டது ரோமருடைய காலங்களில் என்பதை ஆய்வுகள் நமக்கு சொல்லுகிறது, வரலாறு நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. ஆகவே அன்றைக்கும் இந்த நூற்றுக்கு அதிபதிய தேவனை அறிந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கொர்நேலியு என்கிற நூற்றுக்கு அதிபதியும் அதே வரிசையில் வருகிறார். அவனும் ஒரு ரோமன். ஏறத்தாழ அந்த நாட்களில் அங்குள்ள பகுதிகளில் 32 நூற்றுக்கு அதிபதிகள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம் கொடுக்கப்படுகிறது. வேதத்தில் இல்லை, வியாக்கியான நூல்களை நீங்க பார்ப்பீர்களே, ஆனா ஒரு 32 பேர் சொல்லப்படுகிறார்கள். அந்த 32ல ஒன்றாக கொர்நேலியு என்கிற ஒரு ரோமரும் வருகிறார். ஏன் ரோமரை பிடிக்கல? அநியாயமாய் வரி வசூல் செய்யறாங்க. ரோமர் சாம்ராஜ்யம் கட்டப்படும்படியாக அநியாயமாய் வரி வசூல் செய்யறாங்க. 1 ரூபா வாங்குற இடத்துல 4 ரூபா. இதை நீங்க எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும்? சகை சொல்கிறான், ஆமா நாளத்தனையாய் திரும்ப கொடுத்து விடுகிறேன். அவனும் வரி வசூல் செய்து ரோமர் சாம்ராஜ்யத்துக்கு தான் அனுப்பினான். அநியாயமா செய்தாங்க. ஆகவே ரோமர்களை ஏற்றுக்கொள்ளல. தெய்வத்தை அறிந்த மனிதர்கள் ரோமரை ஏற்றுக்கொள்ளல. ஒன்ன கவனிக்கணும், இந்த கொர்நேலியு பார்க்கிறான், நம்மெல்லாம் படைப்புகளை வணங்குகிறோம், இந்த எருசலேம் வாசிகளும் தெய்வத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த மனிதர்கள் எல்லாம் படைப்பின் தெய்வம் என்று சொல்லி தெய்வத்தை ஆராதனை செய்கிறேன் என்று சொல்லுகிறார்களே. உற்று கவனிக்கிறான் கொர்நேலியு, உற்று கவனிக்கிறான். He is peeping his head. தன் தலையை அப்படி உற்று கவனிக்கிறான். நம்ம படைப்புகளை வணங்குகிறோம், இவங்க படைத்தவரை வணங்குகிறோம் என்று சொல்லுகிறார்களே, வித்தியாசமாக இருக்கிறது. சம்திங் இஸ் டிஃபரெண்ட். நல்ல கவனிக்கிறான், நல்ல கவனிக்கிறான். வேதம் சொல்லுது இல்லையா, கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. சங்கீதம் 34:5 என் வேதம் சொல்லுகிறது. இவன் ஆராதனை செய்கிற தேவனை அறிந்த மனிதர்களை கவனிக்கிறான். ஆண்டவர் இயேசுவின் அன்பினால் தொடப்படுகிறான். ஹல்லேலூயா. இழுக்கப்படுகிறான், ஈர்க்கப்படுகிறான், தப்ப முடியல. ஒருவேளை நீங்களும் நானும் மாறுதட்டி சொல்லுவோம், 30 வருஷமாய் ஆமா இந்த ஆலயத்துக்கு வருகிறோம், 29 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, 29 years I am coming to this church. ஆனா இயேசுவுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு என்று கேட்டால் ஒருவேளை நலமான செய்திகளை கேட்க முடியும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வித்தியாசமான செய்திகளை கூட நம்ம கேட்க நேரிடலாம். ஆனா இந்த மனிதனை பாருங்க, நோக்குறான், தொடப்படுறான், ஈர்க்கப்படுறான், வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தபடினாலே 2வது வசனத்தை வாசிப்போமேனா, அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய குடும்பமும் மாறுகிறது என் வேதம் காண்பிக்கிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நிறுத்தி நிதானமாய் அந்த வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கும் பயந்தவனுமாயும் தனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் அழுதேன். A person who do not know who God is. தெய்வம் என்றால் யார் என்று தெரியாத ஒரு மனிதன் தெய்வத்தை அறிந்து கொள்ளுகிறான், வாழ்க்கையில மாற்றத்துக்கு இடம் கொடுக்கிறான். அவன் மாத்திரம் இல்லைங்க, குடும்பம் முழுவதும் மாற்றத்துக்கு இடம் கொடுக்குது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அந்த வசனம் தொடக்கம் பாருங்க, 4 காரியம், 4 குணாதிசயங்கள் கொர்நேலியும் அவனுடைய குடும்பமும் வெளிப்படுத்தினார்கள் என்பதை என் வேதம் பதிவு செய்கிறது. அந்த 4 குணாதிசயமும் நம்முடைய குடும்பங்களில் நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வெளிப்படுத்துவோமையானா நம்முடைய குடும்பங்கள் தேவன் விரும்பும் குடும்பமாக மாறிவிடும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுல முதல் குணாதிசயம் என்ன? தேவ பக்தி. கொர்நேலியும் அவருடைய குடும்பமும் வெளிப்படுத்தின முதல் குணாதிசயம், the first character,
எக்ஸிபிட்டிங் காட், கர்த்தரை வெளிப்படுத்துறது. தெய்வ பக்திய டிவோட் கிறிஸ்டியன் என்று சொல்லி சொல்கிறோம் இல்ல, ஆங்கிலத்தில் தெய்வ பக்திக்கு டிவோட் கிறிஸ்டியன் என்று சொல்லி ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறது. தெய்வ பக்தியை வெளிப்படுத்துறாங்களாம். பக்கத்துல பார்த்து லைட்டா கேளுங்களேன், உங்க குடும்பத்துல தெய்வ பக்தி உண்டாங்க? லைட்டா கேளுங்களேன், லைட்டா கேளு. என்ன பார்த்து கொஞ்சம் மறைக்க பக்கத்துல சிரிச்சுக்கிட்டே கேளுங்க. தெய்வ பக்தி உண்டா? ஆமா, கணவன் மனைவிட்ட கேளுங்க, மனைவி கணவன்கிட்ட கேளுங்க. ஏங்க 20 வருஷம் ஆச்சு, தேவ பக்தின்னு ஒரு நம்ம சொல்றாரு இவரு, இருக்குதா நம்ம குடும்பத்துல? ஆமா, எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பக்தி தான், அகர்பக்தி பொறுத்துவாங்கல, அதுதான். தெய்வ பக்தி உண்டா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, தெய்வ பக்தி இல்லாம நீங்களும் நானும் இயேசுவை நெருங்க முடியாது. அல்லேலூயா, சத்தமாய் அல்லேலூயா. தெய்வ பக்தியை வெளிப்படுத்துவதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். நிறைய இடத்துல வேதாகமத்துல தெய்வ பக்தியை குறித்து வேதம் அருமையாய் பேசி இருக்கிறது. நேரத்தை மனதில் கொண்டு நம்ம ஐயா சொன்ன மாதிரி அப்பப்ப அங்க பார்க்க வேண்டியிருக்குது. பயப்படாதீங்க, அது ஒரு 10 நிமிஷம் ஃபாஸ்டா இருக்குது. ஆமா, அதனால கொஞ்சம் நான் தேத்திக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். தெய்வ பக்தியை குறித்து பார்க்க விரும்புவோமேனா யாக்கோபுக்கு நேராக கண்கள் திருப்புங்களேன். தெய்வ பக்தியை குறித்து வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல 2வது பகுதியிலிருந்து வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தின் 2வது பகுதியிலிருந்து வாசிங்க பார்ப்போம். சூப்பர், கரெக்டா வாசித்தீங்கய்யா. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அக்மார்க், ISI அக்மார்க் முத்திர மாதிரி மாசில்லாத சுத்தமான. எனக்கு மைக்கில் பேசுற ஐயாவுக்கு மைக்கே வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ரொம்ப அழுத்தா திருத்தமா வாசிக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். கரைதிரை படராத படியாத, எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை வாழுகிற அனுபவம் தனி மனிதனுக்கு தேவை, குடும்பத்திற்கு தேவை, சபைக்கு தேவை. ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை கொர்நேலியுடைய குடும்பமும் வெளிப்படுத்துகிறது. அது சுத்தமான, எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஆமா, அந்த நெய்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சுத்தமான நெய். அப்ப மற்ற நெய்யெல்லாம் போலியா? ஆமா, எங்க நெய் மட்டும் சுத்தமான நெய், பசுமாட்டு நெய்யுங்க. மத்தெல்லாம் என்ன நெய்? கேள்வி கேட்க தோணுது இல்ல? வேத அருமையா சொல்லுது பாருங்க. சுத்தமான பிதாவாகிய தெய்வத்திற்கு முன்பதாக சுத்தமான தெய்வ பக்தி. ஐயா, கரைப்பட்டு இருக்கிறோமோ? கரை என்னெல்லாம் கரைப்படலாம் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 15, 16, 17 எடுத்து படித்து பார்ப்பீர்களே, ஆனா 3 விதமான கரைகளை குறித்து வேதம் சொல்லுது. ஒன்னு கண்களின் இச்சை என்கிற கரை, 2வது மாமிசத்து இச்சை என்கிற கரை, 3வது ஜீவனத்தின் பெருமை என்கிற கரை. இந்த கரைகள் எல்லாம் தேவனால் உண்டாக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவைகள் யாரால் உண்டாக்கப்பட்டிருக்குதா? பிசாசினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கரைபடுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்திருக்கிறோமோ? கண்களில, மாமிசத்துல காலரை தூக்கி விடுறோம் இல்லையா? ஜீவனத்தின் பெருமையில நீங்களும் நானும் கரை திரைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்திருக்கிறோமோ? வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது. தெய்வ பக்தி என்பது உலகத்தால் கரைபடாத, ஆமென், ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தெய்வ பக்தி அங்கே வெளிப்படுகிறது என்பதை என் வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. நம்முடைய குடும்பங்களில் அது இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை கரைபடுவதற்கு நம்ம இடம் கொடுத்திருப்போமே, ஆனா இன்றைக்கு நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து, ஆமென், ஆமா, நான் கரையே படல பிரதர், எனக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா சத்தமா கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாவம்னா எனக்கு ஸ்பெல்லிங்கும் தெரியாது பிரதர், அதுக்கு டெஃபினிஷனும் தெரியாது. கையை வைத்துங்களேன். பரவாயில்ல, ஐயா எல்லாத்தையும் உண்மையை சொல்வதற்கு பழக்கப்படுத்திருக்கிறாங்க. அப்ப எங்கேயோ அப்பப்போ ஒட்டுது போகுது இல்லையா? ஆமா, நிரந்தரமான ஒரு விடுதலையை கர்த்தர் தர நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். 2 கொரிந்தியர் 3:17 வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. பூரண விடுதலை.
குமாரன் உங்களை விடுதலையாக்குவாரே, ஆனா மெய்யான விடுதலை. யோவான் 8 வேதம் அருமையாக சொல்லுகிறது, 36 நினைக்கிறேன். எனக்கு அன்பான தேவஜனமே, குமாரன் விடுதலையாக்கணும். கரை திரை பட்டிருந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கணும். கரையே இல்லைன்னு சொல்லி நீங்களும் நானும் சொல்ல முடியாது. கரைகளை குறித்து வேதாகமத்தில் பல இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு மார்க் 7 ஆண்டவர் 13 விதமான கரைகளை காண்பித்து கொடுத்தார் இல்ல? ஆமா, எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது பவுல் சொல்கிறார், கரைகளை குறித்து வேதம் நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்குது. எனக்கு அன்பான தேவஜனமே, உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை உண்டா நம்முடைய குடும்பத்துல? அதற்கு ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இன்னும் நேர்த்தியாக தெய்வ பக்தியை குறித்து தீத்து எழுதும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்கிறார். தீத்துக்கு நேர கண்களை திருப்புங்களேன். தீத்துவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்று நினைக்கிறேன். வாசிங்க பாப்பு. தீத்து 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் தான் வாசிக்கீங்க சிஸ்டர். ரைட், வாசிங்க. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி, நல்ல கவனிங்க, தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்டாகும்படி என்று சொல்லி வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது. நல்ல கவனிங்க. ஆமா, நித்திய ஜீவனுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, ஆமென், நித்திய ஜீவனுக்கென்று கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லணும், ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. அந்த அழைப்புக்கு பாத்திரமான நீங்களும் நானும் மாற வேண்டுமே. ஆனா தொடர்ந்து வரும்பொழுது வேதம் சொல்லுது, அதற்கு தேவ பக்தி தேவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குது. ஆனா அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே. ஆனா நமக்கு தேவ பக்தி தேவை. அந்த தேவ பக்தி எப்படி வருமா? தேவனை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த சத்திய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில உள்ள ஏற 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 தெய்வ பக்தி வெளிப்படும். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. கரை திரைக்கு விலகி ஓடுவோம். நான் பெருமைக்கு இல்லை, அவருடைய நாம மகிமைப்படும்படியாக இவைகளை சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். என்னுடைய ஆரம்ப நாட்களில் நான் அதிகமாக ஜெபித்தது உண்டு. சின்ன வயசுல சும்மா ஜாலியா பைபிள் படிக்க ஆரம்பிச்சோம். பைபிள் எக்ஸாமினேஷன்ஸ் எழுத ஆரம்பிச்சோம். எனக்கு எங்க அக்காவுக்கு தங்கச்சிக்கு 3 பேருக்கும் போட்டி வரும். ஆமா, ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்லயும் பாத்தியா எனக்கு பெரிய பைபிள், ஒழுங்கா படி, அடுத்த முறையாவது பெரிய பைபிள் வாங்கு அப்படின்னு நான் எங்க அக்காவை கிண்டல் பண்ணேன். சில நேரங்களில் எங்க அக்கா என்னைய கிண்டல் பண்ணுவா. பாத்தியா இந்த முறை எனக்கு ஜிப் பைபிள், பாத்தியா இந்த முறை எனக்கு கோல்டு கிளிட் ஜிப் பைபிள், ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லி விளையாட்டாக நாங்க வேத வசனத்தை படிக்க ஆரம்பித்தோம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே பைபிளை திறக்காம பைபிளை எடுக்காம நான் பிரசங்கம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு முறை எனக்கு இப்படி தெரியாம கேட்டு ஜெபம் பண்ணி தொலைச்சிட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டேன்ல, நீ கேட்டில்ல. ஒரு பிரசங்கம் பண்ற இடத்துல இதை விட ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்துருக்கு. நோட்ல எப்பவுமே ஒரு 3 குறிப்பு, முத்தான 3 குறிப்புக்கு தான் நீங்களும் உட்காருவீங்க. 4வது குறிப்புன்னு பிரதர் சொன்னாருன்னா கொஞ்சம் அப்படி மெல்லுவா எந்திரிப்பீங்க. பாதி பேர் வாட்ச் பார்ப்பீங்க முதல்ல. ஆமா, உட்காரணுமா சேருக்கு பிரசங்கம் பண்ணணுமா முடிவு பண்ணிக்குவீங்க அப்படின்னு வாட்சை பார்த்துட்டு எடுத்து எந்திரிச்சிருவீங்க. நானும் முத்தான 3 குறிப்பை ரெடி பண்ணிட்டு நோட்டை திறந்து நோட்டை பார்க்குறேன், மக்களை பார்க்குறேன். ஒன்றும் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. எழுதுனதை படித்தாலும் மக்களை பார்த்தோன்னே எல்லாம் மறக்குது. எனக்கு கை காலெல்லாம் கிடு கிடுன்னு வெளத்து போயிடுச்சு. அங்கே மக்கள் ஆவலோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. பிரதர் ஏதோ பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள நடுக்கும் நமக்கு மட்டும் தானே தெரியும். அதுக்கு ஒரே ஈஸியான வழி, எல்லாரும் கண்களை மூடுவோம் ஜெபிப்போம்ட்டேன். ஆமாம், நீ கண்களை மூடிட்டேன்னா நான் நடுங்கிறது உனக்கு தெரியாது இல்லை? ஆமா, இங்க நடுங்கிட்டு இருக்கு, அங்க கண்ணை மூட சொல்லியாச்சு. ஜெபத்தை ஆரம்பிச்சு விட்டாச்சு. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, என்ன ஜெபம் பண்ணுங்க. நான் ரகசியமா கண்ணை மூடி, ஆண்டவரே இது என்னையா சோதனையா இருக்கு, நோட்டை திறந்து குறிப்பை பார்த்தா ஒன்றும் வரமாட்டிக்கு உள்ள. ஆண்டவர் சொன்னாரு, நீ ஜெபம் இல்லை, அப்பதான் ஞாபகம் வருது, பைபிள் எடுக்காம பிரசங்கம் பண்ணணும் நீ தானே கேட்ட, நோட்டை மூடுன்னாரு. ஆண்டவரே எனக்கு இது என்ன சத்திய சோதனை மாதிரி இருக்குது,
நோட்டை மூடுனார், சொன்னா கீழ்ப்படிவேன், மூடிட்டேன். இப்ப ஜெபத்தை நிறுத்து, பிரசங்கம் பண்ண ஆரம்பி அப்படின்னாரு. ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தாரு, ஒரே ஒரு வசனம் தான் கொடுத்தாரு. அந்த வசனத்தை சொல்ல மட்டும் தான் செய்றேன். ஒரு பக்கம் பயம், அடுத்து என்ன வசனம் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. அற்புதமாய் கர்த்தர் நடத்தினார். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்பேன். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வசனத்துல ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த வசனத்துல வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், 2 முறை மரணத்தின் விளிம்புக்குள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கேன். ஹல்லேலூயா. ஆமா, இட்லிக்கு சட்னியா இருக்கணும். ஒரு பைக் ஆக்சிடென்ட்ஸ்ல கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்தார். கோவிட்ல நான் மரித்து போயிருக்க வேண்டும், ஜீவன் கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தரை அறிந்திருக்கிற பிள்ளைகள், சத்தியத்தில் வேறு கொண்டவர்களை கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொடுத்து, ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்து அவர் குணமாக்குவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாழ்க்கையை நீங்களும் நானும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமே. ஆனால் அதற்கு தெய்வ பக்தி தேவை. தெய்வ பக்திக்கு அடித்தள வேற வார்த்தைகள். வசனம் படிக்கிறதே கிடையாது. முன்னைய காலத்துலலாம் எங்க வீட்டுல, எங்க அப்பா இன்னைக்கு உலகத்துல கிடையாது. எங்க அப்பாவுக்கு கன்னியாகுமரி, வடக்கு தாமிரகுளத்தை சேர்ந்தவர்கள், ரொம்ப டிவோட்டட் கிறிஸ்டியன். சரியா தூத்துக்குடி நாசை திருமண்டலத்துல தூய பேட்ரிக் தேவாலயத்துல அங்கத்தினர்கள் நாங்க. 7 மணி சர்வீஸ்க்கு எங்க அப்பா கூட்டு போவாங்க. எங்க அப்பாவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு நாள் நாங்க ஆலயத்துக்கு பிந்தி போனதா சரித்திரமே கிடையாது. 6:50 கரெக்டா உட்கார்ந்துருப்போம், அதே இடத்துல உட்கார்ந்துருப்போம். ஒருவேளை அது முந்தி போவோமே தவிர 7 மணி சர்வீஸ்க்கு 6:50 நாங்க பிந்தி போனதா சரித்திரமே கிடையாது. எங்க அப்பா சின்ன வயதுல சின்ன சின்ன காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. பசுமையாய் அவைகள் நின்றது. அதுல ஒன்று இந்த வேத வார்த்தைகளையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அது எங்களுடைய வாழ்க்கையில பசுமையாய் இன்றைக்கும் எங்களை நடத்தி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்னைக்கெல்லாம் எங்க அப்பா வீட்டுக்கு வந்தவொடனே கேட்பாங்க, ஐயர்வாள் இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாரு? வசனத்தை சொன்னாதான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல என்ன சாப்பாடு இருக்கும்? கறி சாப்பாடு. ஆமென். கறி சாப்பாடு திங்கணுமா, தட்டுல போட்டு வச்சிருப்பாங்க. அங்க வசனம் அப்ப உடனே கேட்பார். வசனம் சொன்னா தட்டு, இல்லைன்னா கொட்டு தான் விழும். ஆமா, அன்னைக்கு அந்த காலம். ஆமா, ஒரு காப்பி குடிக்கணும்னா வசனம் சொல்லணும். அப்படி வளர்க்கப்பட்ட நாட்கள் அது. ஆனா இன்னைக்கு மீட்டிங்க்கு ஐயா கூப்பிட்டாங்கன்னா, என்ன ஐக்கிய விருந்து உண்டா? ஆமா, ஐக்கிய விருந்து இருந்தா வரலாமா வர வேண்டாமான்னு கேட்கும். ஆமா, வீட்டெல்லாம் போய் நாங்க நைட்லாம் சமைக்க முடியாது இல்லையா? வசனம் கேட்க கூப்பிடுறீங்க, குடும்பமா வேற வாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, சாப்பாடு உண்டா? உண்டு அப்படின்னு ஐயா சொல்றாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து மெனு என்ன மெனு? இட்லி சட்னி சாம்பார். ஐயா, இதெல்லாம் நான் வீட்லயே திம்போமே. ஒரு கறி உண்டா? ஆமா, கொஞ்சம் நிறைய பேர் சிரிக்கிறீங்க. ஆமென். ஆமா, எதிர்பார்ப்பு உண்டு போல. இன்னைக்கு வசனத்தை கேட்பதற்கு விருந்து கேட்குது. கரங்கூப்பி பட்சமா என்னன்னு சொல்லுவேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வசனத்தை தியானிக்கிறதுக்கு அதிகமான நேரம் கொடுங்க. ஹல்லேலூயா. வசனத்தில் ஜீவன் உண்டு, மறந்துடாதீங்க. வசனம் ஒரு ஆள் தத்துவம் நிறைந்தது. இயேசுவை நீங்க காண முடியும், வார்த்தைகளில் என் தெய்வத்தை நீங்க காண முடியும். ஹல்லேலூயா. வார்த்தையை மேலோட்டமாக படித்துட்டு போயிடாதீங்க. இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி 37ஆம் அதிகாரத்தில் எலும்புகளை பார்த்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. உயிரடையுது. It is standing up. மரித்து போன எலும்புகள், மரித்து 4 நாட்களான லாசரு பார்க்கிறாரு. யோவான் 11:43 நான் இயேசு பேசுகிறார், லாசருவே வெளியே வா. அவ்வளவுதான், ஒரு வார்த்தை தான். ஹல்லேலூயா. லாசரஸ் கம் அவுட். மரித்து 4 நாட்களான லாசரு வெளியே வருகிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில மரித்து கிடக்கிற அனுபவங்கள் உண்டோ? ஆவி ஆத்துமா சரீரத்துல மரித்து போன அனுபவங்களோடு வாழ்றீங்களோ? தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையில மரித்து போன அனுபவங்கள் உண்டோ? உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமையானோ தெய்வ பக்தி தேவை. தெய்வ பக்தியின் அடித்தளமே ஜீவனுள்ள வார்த்தை தான். ஜீவனுள்ள வார்த்தை தான். இந்த வார்த்தை இல்லைன்னா நீங்களும் நானும் தெய்வ பக்தியை வெளிப்படுத்த முடியாது. கொர்நேலியுடைய குடும்பத்தில் இந்த வார்த்தை இருந்தது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆகவே தான் தாவீது ராஜா சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். சங்கீதம் 119:72 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின
வேதமே எனக்கு நலம். அவர் ஒரு ராஜா. அந்த ராஜா சொல்றாரு, இந்த வேதம் எனக்கு நலம். ஏன் நலம்? சங்கீதம் 119 105 உம்முடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 110 19 103 தெளி தேனிலும் மதுரமானது இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள். சங்கீதம் 119 92 இந்த வேத வசனம் என்னுடைய வாழ்க்கையின் மன மகிழ்ச்சியாய் இராமல் போயிருக்குமே, ஆனா என் துக்கத்திலே நான் மடிந்து போயிருப்பேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வசனத்துல உயிர் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே தான் ராஜா சொல்றாரு, சங்கீதம் 119 18 வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே இந்த வசனத்தில் உள்ள ஆழங்களை நான் அறிந்து கொள்வதற்கு என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுங்க. Lord, open my spiritual eyes, let me dwell in the word of God. வார்த்தையில நான் வேறுண்டட்டும் ஆண்டவரே. தேவ ஜனமே, அன்பான குடும்பங்களே, வார்த்தை உண்டா? வார்த்தை இருந்தா தெய்வ பக்தி உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. சத்தமாய் 2 கை இல்லைன்னு சொல்றாங்களா? 2 கையை வைத்து சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாதி வேறு ஆமா, அப்படியே மயக்கத்துல தூக்கவா வேண்டாமா? ஆமா, ஆனா ஒரு 70% உயர்த்தினீங்க. நான் சொன்னது 2 கை இல்லைன்னு சொல்றவங்களா 2 கையை வைத்து. ஊழியக்காரங்க சொல்றதுக்கெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமா, கொஞ்சம் கவனமா இருக்கும். ஆமென். பரவாயில்ல. எல்லாம் இப்போ வலது கை வைத்துங்களேன், பயப்படாது இருப்பீர்களாக. நல்லா வைத்துங்க, நல்லா வைத்துங்க, பயப்படாது இருப்பீர்களாக. நல்லா வைத்துங்க. ரொம்ப ஒபீதியா இருக்கிறீங்க, கையை கொஞ்சம் மூடிக்கோங்க. பழிகளையே வாங்கிடாதீங்க. கெட்டாவி கொட்டாவி எல்லா ஆவியும் போ பக்கத்தில் தள்ளி விடுங்க. ஆமா, இயேசு உன்னை நேசிக்கிறார். லைட்டை தள்ளி விடுங்க. தள்ளி விட்டீங்களா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், சேர்ந்து பாடுவோமா? உங்களை கொஞ்சம் அப்படியே ட்ராக்லேயே கொண்டு போகணும்னா கொஞ்சம் தாளாட்ட வேண்டி இருக்குது, கொஞ்சம் பாட்டு பாட வேண்டி இருக்குது. இல்லைன்னா வண்டி 3ஆம் வாரம் 7ஆம் வாரம் போயிடக்கூடாது. ஆமென். இறக்கி கொண்டு வர வேண்டியிருக்கு வண்டியை. ஆமாம், எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சகோதரர் சொன்னாங்க, சாப்பாடு இன்னும் ஆகலை, கொஞ்சம் ஓட்டுங்கன்னாங்க. ஆமாம், நீங்கள் ஆனாலுமே ஓட்டுறாள் நான். ஆமென். ஆகலைன்னு வேற தகவல் வந்திருக்குது. ஆகவே ஆமாம், பயப்படாது இருப்பீர்களாக. சாப்பாடும் உண்டு, பாட்டும் உண்டு, செய்தியும் உண்டு. ஆமென். சேர்ந்து பாடுவோம். தெரிந்த வரிகள். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. எல்லாரும் சேர்ந்து. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரை சேவிப்பது ஆகாதது என்று நம்ம காண்போமேயானா, நம்ம யாரை சேவிக்க போகிறோம் என்பதை குடும்பமா இன்றைக்கு தீர்மானம் செய்ய நம்ம அழைக்கப்படுகிறோம். கர்த்தரை சேவிப்பது ஆகாதென்று கண்ணா, கர்த்தரை சேவிப்பது ஆகாதென்று கண்ணா. யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்று தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். எல்லாரும் சேர்ந்து. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை
குடும்பங்களாகிய நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அவரை சேவிக்க மறந்திருப்போமே. ஆனா இன்றைக்கு நம்ம மீண்டும் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த மத்தியான வேளையில அர்ப்பணிப்போம். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றாம் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா. நீயும் சேவிப்பாயா. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. குடும்பமாய் அவரை சேவிக்க அழைக்கப்படுகிறோம். கொர்நேலியும் அவனுடைய குடும்பமும் தெய்வ பக்தியை வெளிப்படுத்தின. இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு பயமே இல்லாம போயிட்டு இல்ல, நிர்விசாரம் ஜாஸ்தியா போயிட்டு. 9 மணி சர்வீஸ்னா 9 எட்டி பார்க்கறது, காணிக்கைக்கு மாத்திரம் வர்றது, இல்ல திருவிந்திரா மாத்திரம் தலையை காமிக்கிறது. நிறைய நேரத்தில் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டை வெளியவே நின்றுறது, இல்லை கீழே உட்காந்துரு. கேட்டா அந்த வேலை இருந்துச்சு, இந்த வேலை இருந்துச்சு. நீ எந்த வேலை இருந்தாலும் ஆராதனை முடிஞ்சிட்டு செய். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆராதனைன்னு வந்துச்சுன்னா பயபக்தியோடு உள்ள வந்து உட்கார்ந்துடணும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனம், நிறைய வசனங்கள் உண்டு. ஆமென். சங்கீதம் 86:11 படிங்க யாராவது. சங்கீதம் 86:11 படிங்களேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தாவே உம்முடைய வழியை எனக்கு போதியும். நான் உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க வசனம். கர்த்தருக்கு குடும்பமாய் பயந்திருக்க ஒருமுகப்படுத்தணுமா. You and I should turn our faces towards God. Amen. Exhibiting fear before him. பயத்தோடு நடுக்கத்தோடு குடும்பமாய் தேவனை நோக்கி திரும்பணுமா. வேத அருமையை காண்பித்துக் கொடுக்கிறது. கொர்நேலியும் அவருடைய குடும்பம் அதை செய்தார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களில் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா பேசுறேன் பிரதர், அப்படி பேசும்போது கொஞ்சம் பொய் வந்துருது. என்ன செய்ய? ஆமா, அப்ப நரகத்துக்கு தான் போகணும். கொஞ்சம் பொய்யோ பெரிய பொய்யோ, பொய் தான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தப்பு தான். அது பெருசோ சிறுசோ, என் ஆண்டவர் இயேசு நீதிபரர். இன்னைக்கு உலக மனிதர்கள் என்ன செய்வாங்க? இவரு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவர் பார்த்துக்கோங்க, அவர் ஏதோ எசக புசக போற வழியில ஏதோ செஞ்சுட்டார், கொஞ்சம் விட்டுருங்க. அப்படி நீங்களும் நானும் உலகத்து மக்களுக்கு என்ன செய்வோம்? தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் போவோம், தப்பு செஞ்சாலும். இயேசு அப்படி அல்லவே அல்ல. ஆமென். ஒரு சின்ன உதாரணம் பார்க்கணும்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 21, 22, 23 என் ஆண்டவர் இயேசு திரும்பி பார்த்து என்ன சொன்னாரு? திரும்பி பார்த்து அப்பாலே போ சாத்தானே. யாரை விரட்டுறாரு? பேதுருவை விரட்டுறாரு. பேதுரு யாரு? இயேசுவுக்கு நெருக்கமான சீடர்ல ஒரு ஆளு. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் ஆண்டவருடைய இயேசுவுக்கு இருதயத்துக்கு ஏற்றவங்க. அங்க ஆண்டவர் இயேசுனுடைய அழைப்பை இயேசு சொல்லுகிறார், நான் எனக்கு மரணம் வரப்போகுது. அப்ப பேதுரு ரொம்ப நல்லவர் மாதிரி, யோக்கியர் மாதிரி, இது உமக்கு நடக்க கூடாது, இது உங்களுக்கு நடக்க கூடாது அப்படி சொன்னோன்ன, ஒருவேளை இயேசு என்ன உண்மையா நேசிக்கிறது பேதுரு மாத்திரம் தான் அப்படின்னு சொல்லி சபாஷின் தட்டி கொடுத்து ஒரு 10 பவுன் ஜங்கிலியை போடுவார்னு பேதுரு எதிர்பார்த்தார் போல.
ஒருவேளை உலகத்துல நீங்களும் நானும் வாழுகிற இந்த உலகத்துல நமக்கு மரணம் வரப்போகுது. உண்மையான நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க. நண்பனே, உனக்கு இந்த மரணம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒருவேளை நம்ம தடுத்தோம்னா உண்மையாகவே அவன் மீது நமக்கு என்ன வரும்? ஒரு அன்பு வரும். இல்ல, இதைத்தான் உங்க பேதுரு எதிர்பார்த்தாரு. ஆனா தெய்வ சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த ஒரு காரியத்திற்கும் என் ஆண்டவர் இயேசு உடன்படவே மாட்டார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து ஒரு கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்பாலே போ சாத்தானே. எவ்வளவு கடினமான வார்த்தை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டா? பயம் உண்டா? சங்கீதம் 128 ஒன்று எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற எவனோ, இவன் அவன்லாம் போடல வேதத்துல, எவனா இருந்தாலும் சரிதான், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். அவன் வீட்டோரங்களில் அவருடைய மனைவி கனிதரும். அடேங்கப்பா, கனிதரும் திராட்சை செடி. பிரதர், வீட்டுல நித்தம் கடுகு வெடிக்கிற மாதிரி வெடிக்கிறா. நம்ம மாறணுமா? கனி கொடுக்கிற திராட்சை செடியா உன் மனைவி மாறணுமா? கர்த்தருக்கு பயந்து முதல் நீ ஒப்பு கொடு. கொர்நேலியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கும் பொழுது கனிதரும் திராட்சை செடியாய் மனைவி மாறிடுவா. உன் பிள்ளைகள் எல்லாம் வீட்டோரங்களில் சுற்றி இருக்கக்கூடிய ஒளிவு மர கன்றுகளை போல மாறிடுவாங்க. கர்த்தர் உங்களை என்னை எப்படி ஆசீர்வதிப்பாராம்? சங்கீதம் 128:5 சீயோனில் இருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கணுமா? அவருடைய வழி பாரமானவைகள் அல்லவே. ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கம் பேசிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 1 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வழிகளை சொல்லுகிறார். சமாதானம் பண்ண முந்துகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி எழுது. நீதியின் மீது பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடையவர்கள் என்று எழுது. இது ஆண்டவர் இயேசுவுடைய வழி. அந்த வழி பாரமானவைகள் அல்ல. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்போ வரும்? அவர் நமக்கு வைத்திருக்கிற வழியில நம்ம நடக்கும் பொழுது வரும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆகவே தான் இயேசு சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறார். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயும் இருக்கிறேன். இந்த உலகத்துல வேற எந்த மனிதனும் சொன்னதும் கிடையாது, சொல்ல போறதும் கிடையாது. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவருக்கு பயப்படுகிற பயம் கொர்நேலியுக்குள்ள இருந்தது, உங்க குடும்பத்துக்குள்ள இருந்தது. காரணம், அவருடைய வழிகளில் நடப்பதற்கு அந்த குடும்பம் தங்களை அர்ப்பணித்திருந்தாங்க. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தருக்கு பயப்படுகிற உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு கொடுத்திருந்தார் என்று சொல்லி வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. 3வது குணாதிசயம், கொர்நேலியுடைய குடும்பத்தில் காணப்பட்ட 3வது குணாதிசயத்தை நம்ம பார்ப்போமே. ஆமென். எப்பொழுதும், ஆமா, தர்மங்களை எப்பொழுதும். நீங்களும் நானும் எப்படி தர்மம் செய்வோம்? ஆமா, ஒருவேளை எல்லாத்தையும் நான் சொல்லக்கூடாது. பொதுவா தர்மம் எப்படி செய்யப்படுது? வலது கை செய்யறது, ஆமா, இடது கைக்கு தெரியக்கூடாது. ஆனா அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய பெரிய ஆமா போஸ்டர், பெரிய பேனர், சோசியல் மீடியால, ஆமா, இன்னார் இவர்களுக்கு இதை கொடுத்தார், அதை கொடுத்தார். ஆமா, தம்பட்டம் தட்ட விரும்புறோம், வேற வழி இல்லை. இன்னைக்கு என்ன செய்ய? தம்பட்டம் பண்ணிக்கோ, அட்லீஸ்ட் ஏதாவது உதவியா செய். அந்த நிலைமைக்கு வந்துட்டு இல்ல. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு ரொம்ப அசைத்த வசனம், எப்பொழுதும் தான தர்மங்களை செய்கிறான். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசுவிடத்துல ஒரு மனிதன் வருகிறான். நித்திய ராஜ்யத்தை பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்யணும்? இயேசுவிடத்துல கேட்கிறான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25, 26, 27, 28 நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசுவிடத்துல கேட்கிறாரு, உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்து கொண்டிருந்தா? நான் சின்ன பிள்ளையில இருந்து இதெல்லாம் செஞ்சேன், அதெல்லாம் செஞ்சேன்னா. ஆண்டவர் சொன்னாரு, முழு மனதோடு, முழு மன பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரிடத்தில் அன்பு செய்தேன். உன்னை நேசிப்பது போல மற்றவனை நேசிக்கணும்னு சொல்லி வேதம் சொன்னிச்சு, அதையும் செஞ்சேன். சரியாய் சொன்னாய், அதை ஒழுங்கா செய். சரியாய் சொன்னாய்,
அதை ஒழுங்க செய். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்மை நேசிப்பது போல மற்றவர்களை நேசித்து இல்லாத மக்களுக்கு கொடுப்பதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு முறை நான் ஒரு ஊழியக்காரரை சந்திச்சேன். அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, பிரதர், எனக்கு வரக்கூடிய வருமானத்துல நான் 3 தசம பாகம் எடுத்து வைக்கிறேன். எத்தனை தசம பாகம்? 3 தசம பாகம். 10ல தசம பாகம் எவ்வளவு? 10 ரூபானா 1 ரூபா. 3 1 ரூபா. உதாரணத்துக்கு எளிதாய் புரிந்து கொள்வதற்கு 3 1 ரூபா எடுத்து வைக்கிறேன். முதல் 1 ரூபா நேரம் ஆலயத்துக்கு போயிடும். 2வது 1 ரூபா மதம், இனம், ஜாதி தாண்டி நான் வாழுகிற பகுதியில கண்ணீரோடு நான் 3 நேரம் திருப்தியா சாப்பிடுறேன். 1 நேரம் சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறார்களே, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுகிற குடும்பங்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு 2வது தசம பாகத்தை கொடுக்கிறேன். 3வது தசம பாகத்தை ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்டு, ஆண்டவருடைய சித்தத்தை தெளிவாய் உணர்ந்து, வேத வெளிச்சத்தின்படி ஊழியங்களை நிறைவேற்றுகிற ஊழியங்களை ஆண்டவர் இயேசு எனக்கு காண்பித்து கொடுப்பாரு. ஆனா அந்த ஊழியங்களுக்கு கர்த்தர் ஏவனா 3வது தசம பாகத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற குடும்பம் தான தர்மங்களை என்ன செய்யணுமா? வாரி வாரி செய்யணும். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. நீதிமொழிகள்ல வேதம் சொல்லுது 3:27 28ல, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்ய முடியும் பொழுது நன்மை செய்யுங்க. கொர்நேலியும் அவருடைய குடும்பமும் அதை செய்தது. ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல, நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறனால நான் வசனத்தை வேகமா சொல்லுகிறேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 38வது வசனத்தை படித்து பார்ப்போமே. ஆனா அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வாசிங்க. தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் வாசிங்கமா அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராய், குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு வாழ்ந்த உலகத்துல அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இயேசுவுக்கு ஒண்ணே ஒண்ணுதான் செய்ய தெரியும். என்னது மட்டும் செய்ய தெரியும்? நன்மை மாத்திரம் தான். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. கொர்நேலியு இயேசுவை பார்த்தாரு. இயேசுவுக்கு நன்மை மாத்திரம் தான் செய்ய தெரியுது. அப்ப நம்மளும் நன்மை செய்யணும். நம்மளும் என்ன செய்யணும்? தான தர்மம் செய்ய வேண்டும். ஒப்பு கொடுக்கிறாரு கொர்நேலியு. அவரும் அவருடைய குடும்பமும் தான தர்மங்களை அளவில்லாமல் செய்றாங்க. அது கர்த்தருடைய பார்வையில பெரிதியா இருந்தது. ஆகவே அந்த குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். இறுதியாக கொர்நேலியுடைய வாழ்க்கையில என்ன இருந்ததா? எப்பொழுதும் ஜெபிக்கிற ஜெபம். நான் அழுதேன் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது. வேதம் எவ்வளவு அழுமையா சொல்லுது பாருங்க. எப்பொழுதும். அது என்ன? எப்பொழுதும் எப்பொழுதும் ஜெபிக்கிற உணர்வுள்ள ஒரு இருதயம். உங்களுக்கும் எனக்கும் வீட்டுல கொஞ்சம் லெஷ்யூர் டைம் கிடைக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே, கொஞ்சம் ஆமா நேரம் கிடைக்குதுன்னா நீங்களும் நானும் என்ன செய்வோம்? நீங்களும் நானும் என்ன செய்வோம்? கொஞ்சம் நேரம் கிடைக்குது, ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் கிடைக்குது, என்ன செய்வீங்க? மொபைல் போன். சிஸ்டர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் கொடுங்க. விபிஎஸ் கிளாப் கேக்குதா சிஸ்டர்? ஆமா கேக்குதான். ஆமென். மொபைல் போனை நோண்டுவோம். ஆமென். வேற என்ன செய்வீங்க? தூங்குவோம். வேற என்ன செய்வீங்க? ஆமா ஹாலில் உட்காந்துட்டு டீப்பாயில தூக்கி காலை தூக்கி மேல வச்சுட்டு ஆமா அமுக்குன்னு ரிமோட்டை அமுக்குறது இல்ல. ஆமா டிவி சேனலை ஒன்னொன்னா மாத்துறது. ரிமோட்டுக்கு வாய் இருந்தா அது அழும் இல்ல. நாம நிறைய பேர் சிரிக்கிறீர்களே. ஆமென். கொஞ்சம் ஓய்வு கிடைச்சிச்சுன்னா ஆமா சிஸ்டர் கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டாங்க. அது எதுக்கு பதில் டிவியில போய் அமைக்கிட்டு அதை தான் மொபைல்ல நான் அமைக்கி பார்ப்பனே. ஆமா இன்னைக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சிட்டுன்னா நீங்களும் நானும் என்ன செய்யறோம்? நம்முடையவைகளை, நமக்கு பிரியமானவைகளை ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காதபடிக்கு உலகத்தின் பின்பதால் ஈர்க்கப்பட்டு அதற்கு பின்பதாக சென்று விடுகிறோம். ஆனா கொர்நேலியுடைய குடும்பம் செய்த காரியத்தை பாருங்க. எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவோடு பேசுகிற உணர்வுள்ள ஒரு வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தாங்க. ஹல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு அதை செய்தார். ஆமென். மார்க் 1ஆம் அதிகாரத்துல 35வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில இருட்டோடு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு சென்று அன்பின் ஆண்டவராகிய இயேசு நல்ல போர்வையை பொத்தி கொண்டு நல்ல தூங்கி கொண்டிருந்தார். அப்படி இது இருக்குதாங்க. படிங்களேன் ஐயா, படிங்களேன். உங்க வாய்ஸ் தான் கொஞ்சம் சத்தமா இருக்கு. மார்க் 1:35. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான இடத்துக்கு சென்று அங்கே ஜெபம் பண்ணிடுற. அது என்னங்க அதிகாலை இருட்டு? இது என்ன ஒன்றும் புரியலையே. அதிகாலங்கிறாரு, இருட்டுங்கிறாரு, ரெண்டு மிஸ் மேட்ச் ஆகுது இல்ல? அப்போ இது எப்படி இருந்திருக்கலாம்? 12:05 இருந்திருக்கலாம். 1 மணியும் காலையில தான், 2 மணியா கூட இருந்திருக்கலாம், 3 மணியாக இருந்திருக்கலாம். சிஸ்டர் 4 4ஆவும் இருக்கலாம். இருட்டும் கவி இருக்கும், கொஞ்சம் வெளிச்சமும் வந்திருக்கும் இல்ல? அதிகாலையில இருட்டோடு இந்த ஆண்டவர் இயேசுக்கு ஒரு வேலையில பாருங்க. அதிகாலையில தான் ஜெபம் பண்ணாரு, மத்த நேரம் சும்மா இருந்திருக்கலாம்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க பிரதர். லூக்கா 6ஆம் அதிகாரத்துக்கு நேரம் கண்களை திருப்புங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். லூக்கா 6:12. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி மலையின் மீது ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். காலையில தான் ஜெபம் பண்ணி தொலைச்சாருன்னு சொல்லி கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் நம்ம நினைக்கிற வேலையில இரவெல்லாம் திரும்பி ஜெபம் பண்றாரு. என் ஆண்டவர் இயேசு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் செய்த ஒரே ஒரு காரியம், பிதாவாகிய தேவனோடு பேசிக் கொண்டிருப்பதற்கு இடம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இதை கொர்நேலியும் குடும்பமும் பார்க்கறாங்க. ஓ, இயேசு பிதாவாகிய தேவனோடு பேசுகிறார், அப்ப நாமும் ஆண்டவர் இயேசுவோடு எப்பொழுதும் பேசணும் என்கிற உணர்வுள்ள இருதயம் கொர்நேலியுக்கும் குடும்பத்துக்கும் வந்துச்சு. ஆகவே இயேசுவிடத்துல பேசுவதற்கு இடம் கொடுக்கிறாங்க. எப்பொழுதும் ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 37, 38, 39 துக்கமான நேரத்திலும், பிதாவே இது உமக்கு சித்தம், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட, ஆயினும் உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி துக்கமான நேரத்திலும் முகங்குப்புற விழுந்து அப்பமும் பிதாவாகிய தேவனிடத்துல தான் போறாரு. சந்தோஷ நேரத்திலும் பிதாவிட்ட தான் போறாரு, துக்கமான நேரத்திலும் பிதாவிட்ட தான் போறாரு. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இயேசு பிதாவாகிய தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் என் இயேசு பார்த்தா அற்புதம், என் ஆண்டவர் இயேசு பேசினா அற்புதம், என் ஆண்டவர் இயேசு தொட்டா அற்புதம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நீங்க தொட்டா உங்களுக்கு அற்புதம். ஏசப்பாவுக்கு வேற பேர் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பேர் கொடுப்பீங்க? என்ன பேர் கொடுக்கலாம்? இது என்ன பிரதர், பேர் சூட்டு விழாவா? ஆமென். அற்புதம் என்று சொன்னால் மிகையாகாது. காரணம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் ஜெபிக்கிற ஜெபம் இயேசுவுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு செய்யாத ஒன்றை உங்களையும் என்னையும் செய்யும்படியாய் தூண்டுவதே இல்லை. அன்பான குடும்பங்களே, அன்பான குடும்பங்களை நம்ம முடிக்க போறோம். தேவன் விரும்புகிற குடும்பத்துல 4 காரியம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1 தேவ பக்தி, 2வது அவருக்கு பயப்படுகிற பயம், 3வது தான தர்மங்கள், 4வது ஜெபம். ஜெபம் ஜெபம் சொன்னாலே இன்னைக்குள்ள வாலிப பிள்ளைகளுக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் அலர்ஜியாவே இருக்குது. அதை டெர்மினாலஜி வேணா மாத்திக்குவீங்க. இயேசுவோடு பேசுவது. ஆமென். ஃப்ரெண்ட்ஸோட பேசுறீல்ல, இயேசுவோடு கொஞ்சம் பேசு, அப்படி சொல்லுங்க பிள்ளைகள்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸோட மணிக்கணக்கா பேசுறீல்லம்மா, கொஞ்சம் இயேசுவோட பேச, அவரும் உனக்கு ஃப்ரெண்டு தான். யோவான் 15:13 சொல்றாரு, அவரு தோழனை போல இறங்கி வந்தேன் என்று சொல்றாரு. இறங்கி வந்தேன்ல, கொஞ்சம் அவரோட பேச, இயேசுவோட பேசி பாருங்க, அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி கொர்நேலியுடைய குடும்பமும் வாழ்ந்தபடினால கர்த்தர் அவனுக்கு செய்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் வாசிங்க. நம்ம எந்திரிச்சு ஜெபம் பண்ண போறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10. தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவுக்கு பிரத்யட்சமாய் அவனை உத்து பார்த்து, உன் ஜெபங்களும் தர்மங்களும் தெய்வ பக்தியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய்
வந்தது என்று சொல்லி தேவதூதன் இறங்கி கொர்நேலியோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. தொடர்ச்சியாக கர்த்தர் அந்த கொர்நேலியுடைய குடும்பத்தை எப்படி நேசித்தார், எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி உயர்த்தினார் என்பதை என் வேதம் பின்பதாக உள்ள வசனங்களில் அருமையாய் காண்பித்துக் கொடுக்கிறது. எழுந்து நிற்போமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். யாரும் கலந்து செல்ல வேண்டாம். பிரதர், எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு இல்லை பிரதர்? ஆமா, திருப்தியா சாப்பிடலாமா? ஆமா, நீங்க விரும்புனீங்கன்னா காலையில் உள்ள கேசரி இருக்கிறா பிரதர்? ஆமா, அதுவும் இருக்காம், போங்க. ஆமென். காலையில் உள்ள இனிப்பு இருக்கு, மத்தியானம் உள்ள காரமும் இருக்கு. ஆகவே யாரும் பயப்பட வேண்டாம். எல்லாரும் இந்த ஜெப நேரத்தை என்ன செஞ்சிடாதீங்க, அசட்டை பண்ணிடாதீங்க. உங்களுக்காக நாங்கள் காத்திருந்து ஜெபித்து வந்திருக்கிறோம். உங்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய நேரமாக இந்த நேரம் மாறும். எல்லாரும் பயபக்தியோடு கண்களை மூட. ஆமென். ஏசப்பா, நீங்க விரும்புகிற குடும்பமாய் என்னுடைய குடும்பம் மாறணும். கொர்நேலியுவையும் அவனுடைய குடும்பத்தையும் நீர் நேசித்தீர், ஆசீர்வதித்தீர். நான் விரும்புகிற குடும்பம் என்று சாட்சி கொடுத்தீரே. எங்களுடைய குடும்பமும் நீங்க விரும்புகிற குடும்பமாய் மாற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் பயபக்தியோடு கண்களை மூடி ஏசப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேச உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். Speak to Jesus. Speak to Jesus, beloved of the Lord. Take a few minutes. கொஞ்ச நேரம் எடுத்துக்கோங்க. ஆண்டவர் இயேசுவோடு பேசுங்க. ஆண்டவரே, குடும்ப கூடுகை என்று கூடி வந்திருக்கிறோம். நீங்க விரும்புகிற குடும்பமா என் குடும்பம் மாறட்டும்பா. அப்பா, நீங்க விரும்புகிற குடும்பமா என் குடும்பம் மாறட்டும், என் குடும்பம் மாறட்டும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படிப்பட்ட கிருபை நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் பயபக்தியோடு கண்களை மூடி உள்ளத்தை திறந்து ஆண்டவர் இயேசுவோடு கேட்க போகிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இது உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான நேரம். உங்க குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தான் தெரியும். பிள்ளைக்கு வரன் தேடுறான், வரன் அமையல. பிள்ளையுடைய வாழ்க்கையில படிப்புல உயர்வு இல்லை. நான் கையிட்டு செய்யக்கூடிய தொழில் ஆசீர்வாதம் இல்லை. என் வேலையில வேலைக்கு ஏற்ற சம்பளம் இல்லை. இன்னும் அதிகமாய் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. ஒருவேளை வாழ்க்கையின் தேவைகள் பட்பளவாக இருக்கலாம். ஒன்னு செய்யுங்க, இந்த 4 காரியங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவேறுவதற்கு இடம் கொடுங்க. ஆண்டவர் மிச்சத்தை பார்த்துக் கொள்வார். அவர் இறங்கி உங்க குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அப்படியே இந்த பாடலின் வரிகள் நாங்கள் பாடுகின்ற வேளையில இந்த பாடலின் வரிகளை நீங்க பாட வேண்டாம். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் எந்த இடத்துல குடும்பமாய் நீங்க தவறி இருக்கீங்கன்னு சொல்கிறத தற்பரிசோதனை செய்து உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக அதை கொண்டு வந்து ஆண்டவர் இயேசுவிடத்தில் அறிக்கை செய்து, கொர்நேலியுவின் குடும்பத்தை போல எங்க குடும்பமும் மாறணும் ஆண்டவரே, நீங்க விரும்புகிற குடும்பமாய் மாறணும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற வேளை அர்ப்பணிப்போமா? நானும் என் வீட்டாருமோ என்று கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். ஓ ஆண்டவரே, இறங்குவீராக. கர்த்தரையே சேவிப்பது ஆகாதென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். இது அர்ப்பணிக்கிற வேளை. இயேசுவே, நீங்க விரும்புகிற குடும்பமாய் என் குடும்பம் மாறணும் அப்படின்னு சொல்லி விரும்புறவங்க மாத்திரம் நல்ல கண்களை மூடி அர்ப்பணிப்பின் அடையாளமாக உங்க வலது கையை மாத்திரம் நல்லா உயர்த்துவீங்களா? ஏசப்பா, நான்
என் குடும்பம் நீங்க விரும்புகிற குடும்பமாய் மாறணும். நல்ல கரங்களை உயர்த்துங்க, நல்ல கரங்களை உயர்த்துங்க. இது உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான நேரம். This is the time God has ordained for you. உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிற வேளை இது, உண்டு பண்ணி இருக்கிற வேளை இது. இந்த நேரத்தை யாரும் வீணடிக்காதீங்க. நல்ல பயபக்தியோடு கண்களை மூடி, இயேசுவா நீங்க விரும்புகிற குடும்பமாய் என்னுடைய குடும்பம் மாறணும். நல்ல கைகளை உயர்த்துங்க, நல்ல கைகளை உயர்த்துங்க, நல்ல கைகளை உயர்த்துங்க. என் ஆண்டவர் இயேசுவுடைய கைகளை பிடிக்க விரும்புகிறார். என் ஆண்டவர் இயேசுவுடைய கைகளை பிடிக்க விரும்புகிறார். அவர் என்னை அல்ல, எங்களை அல்ல, உம்மை நம்பி அன்பு சகோதர சகோதரி உயர்த்தி இருக்கிறாங்க. உயர்த்தப்பட்ட கரங்கள் பிடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, உயர்த்தப்பட்ட கரங்கள் பிடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உயர்த்தப்பட்ட கரங்கள் ஒவ்வொன்றும் பிடிக்கப்படுவதாக. Lord, hold the hands of the people who are lifted. ஆண்டவரே, உயர்த்தப்பட்ட கரங்களை பிடிங்க ஆண்டவரே, பிடிங்க, பிடிங்க. ஒரு தெய்வீக வல்லமை இறங்குகிறது, ஒரு தெய்வீக வல்லமை இறங்குகிறது, ஒரு தெய்வீக வல்லமை இறங்குகிறது. ஒரு அக்கினியின் கரம் இறங்கி உடைய கரங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க அறியாம இருக்கலாம், ஒரு தெய்வ வல்லமை உடைய கரங்களை பிடிக்கிறது. Lord touch, Lord touch. வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய கரத்தை கத்த பிடிக்கிறாரு. அன்பான சகோதரனை சகோதரி, கர்த்தருடைய கரத்தை பிடிக்கிறாரு. அன்பான பெரியவர்களை கர்த்தருடைய கரத்தை பிடிக்கிறாரு. அப்படியே கரங்களை அசைத்து கண்களை மூடி நம்ம சேர்ந்து பாடுவோமா? நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். நல்ல சத்தமாய் கரங்களை அசைத்து நீயும் சேவிப்பாயா, இன்னும் ஒரு விசை. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கைகளை கீழே போட்டுக்கோங்க. ஆண்டவர் உங்களுடைய அர்ப்பணத்தை கனம் பண்ணி உங்களையும் உங்க குடும்பத்தையும் தேவன் விரும்புகிற குடும்பமாய் மாற்றும்படியாக தம்முடைய அன்பின் அற்புதத்தின் கிருபையின் கரத்தை நீட்டியிருக்கிறார். நீங்க பண்ணின அர்ப்பணிப்புல நிலைத்திருப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக என்று சொல்லி நான் பிரார்த்தனை செய்கிறேன். உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, அப்பிரயோஜனமான ஊழியர்கள் நாங்கள். சொன்னதை பாடி இருக்கிறோம், சொன்னதை பேசி இருக்கிறோம். குற்றங்கள் குறைவுகளை தயவு மன்னிங்க. விதைக்கப்பட்ட விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 கனி கொடுப்பதை கண்டு கேட்டு நன்றி செலுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்கிறபடினால நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். என்னுடைய அன்பு பிள்ளைகள், அன்பு குடும்பத்தார் தங்க வீட்டுகளுக்கு செல்லும் பொழுது அலங்கத்துக்குள்ள நீங்க கொடுக்கக்கூடிய சுகம், அலங்கத்துக்குள்ள நீங்க கொடுக்கக்கூடிய சந்தோஷம், அலங்கத்துக்குள்ள நீங்க கொடுக்கக்கூடிய சமாதானம், அலங்கத்துக்குள்ள நீங்க கொடுக்கக்கூடிய புது வாழ்வின் நிறைவினாலே உம்முடைய வருகை வரும் மட்டும் தங்கி தாவரித்து ஆசீர்வதித்து உயர்த்தி உன்னதங்களில் வைக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் செய்கிறபடினால் உமக்கு நன்றி. யாக்கோபு 1:17 சொல்லப்பட்டிருக்கிறபடி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவ சமூகத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நன்மையின் ஈவுகளினாலும் கிருபையின் வரங்களினாலும் அன்பு குடும்பங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. அன்பு ஐயா அவர்களுக்காக, ஐயனம்மா அவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஐயாவோடு இணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். ஐயாவுடைய இறைப்பணி சிறக்கட்டும் ஆண்டவரே. மலை மீது உயர்த்தப்பட்ட விளக்காய், சாரமேற்றப்பட்ட ஒரு உப்பாய் ஆண்டவரே, இந்த பகுதியில் ஐயாவை வைத்திருக்கிறீர். நல்ல மேய்ப்ப நாங்கள் மந்தையில புதிய ஆடுகளை சேர்க்கக்கூடிய புதிய புதிய கிருபைகளினால் ஐயாவையும் அம்மாவையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அலங்கரித்து ஆசீர்வதித்து உயர்த்தி உன்னதங்களில் வைங்க. சபை குழுவுக்காய் நன்றி, செயலருக்காய், பொருளருக்காய் ஆண்டவரே, கோயில் பணியாளர்களுக்காய்,
உள்ளங்களுக்காய், உபதேசியாருக்காய், இந்த கூட்டங்களுக்காக ஜெபித்த, உழைத்த, கொடுத்த நல்ல உள்ளங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னுடைய அன்பு தம்பி ஜான்சன் அவர்களுக்காய் சவுண்ட்ஸ்ல 2 நாளும் எங்களுக்கு உதவி செய்தார். மிகுந்த மகிழ்ச்சி. அந்த அன்பு தம்பியோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. மதிங்க ஆண்டவரே. பாடின மனைவிக்காய், வாசித்த அன்பு தம்பி லீனஸுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்தை கொடுத்த அன்பு பிள்ளைகளுக்காய் நன்றி, ஆசீர்வதிப்பீராக. அன்பு சகோதரர் ஆபிரகாம் அவர்களுக்காய் நன்றி, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நிறைய புதிய உள்ளங்கள் ஆண்டவரே, நல்ல உள்ளங்களோடு அடியவர்களாய் எங்களுக்கு தந்த ஐக்கியத்திற்காய் நன்றி. ஒவ்வொருவரின் தனித்தனியாய் பெயர்வையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்கள் தலைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தில் நின்று நாங்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் தங்குகிறபடி நான் நன்றி. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாடவா, தாழ்மையை பாடவா, உம் தியாகத்தை பாடவா, வேறென்ன வேண்டும் இந்த வாழ்விலே, உம்மை பாடும் கிருபை உண்டே போதுமே. வேறென்ன வேண்டும் இந்த வாழ்விலே, உம்மை பாடும் கிருபை உண்டே போதுமே. அன்பினை பாடவா, உம் இரக்கத்தை பாடவா, தாழ்மையை பாடவா, உம் தியாகத்தை பாடவா. வானம் விட்டு இந்த பூமி வந்தவும் தாழ்மையை கண்டு கொண்டேன். வாடும் உள்ளங்கள் வாழச் செய்திட்ட இரக்கம் கண்டு கொண்டேன். வானம் விட்டு இந்த பூமி வந்தவும் தாழ்மையை கண்டு கொண்டேன். வாடும் உள்ளங்கள் வாழச் செய்திட்ட இரக்கம் கண்டு கொண்டேன். ஜீவனும் நீரல்லோ, என் வாழ்க்கையும் நீரல்லோ. ஜீவனும் நீரல்லோ, என் வாழ்க்கையும் நீரல்லோ. கோடி கோடியாய் பாடினாலும் அன்பிற்கீடாய்